எல்லாம் சொன்னாள். கடைசியில் சூக்ஷ்ம தர்மம் சொல்லணும்னு கேட்டாள். பாரதத்துல தர்மபுத்திரர் சஹஸ்ரநாமே சூக்ஷ்ம தர்மம், ததோபி சூக்ஷ்ம தர்மம் ஏதாவது எனக்கு தனியா சொல்லணும்னு கேட்டாள். குழந்தைகளுக்கு அப்படி அப்பா சாவியை கொடுத்து இந்த எண்ணத்துல வைரம் வச்சிருக்கேன் ரத்னம் வச்சிருக்கேன்னு கொடுப்பறேன். அது மாதிரி பீஷ்மர் என்ன சொன்னார்? பிராமணான் பிராமணால வெற்றி. இதுதான் சூக்ஷ்மதரமான தர்மம் உண்டாள். அதுக்கு மேல ஏதாவது இன்னும் ரகசியமா இருந்தா சொல்லணும். பிராமண பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு மேல சொல்லணும்னு கேட்டாள் தர்மபுத்திரர். இன்னொரு 10 நிமிஷம் யோசிச்சு விட்டு புனஷ்ச பிராமணான் போராது, இன்னும் நிறைய பிராமணால் ஆராதி வேத வித்துக்களை இது பண்ணிட்டு இருக்கேனே, அதுக்கு மேல இன்னும் ஏதாவது ரகசியமா இருந்தா சொல்லணும்னாள். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பிராமணானே பூஜயேத். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பிராமணானேயோ பூஜையேதுன்னுட்டாள். அப்படி பீஷ்மாதிகள்லாம் சொன்னதுனாலதான் ஏதோ பிராமணன் இன்னைக்கும் புனல் போட்டு விபூதி நாமும் போட்டு இருக்கான். அன்னைக்கு பீஷ்மர் அப்படி சொல்லலைன்னா அந்த சப்தம் ஆகாசத்துல எங்கேயோ தொங்கிட்டு இருக்கு. அது அப்படி இருந்து ரட்சிச்சுட்டு இருக்கு. நம்ம எல்லாம் இல்லவனா ரட்சிக்க முடியுமா? தலை கலப்ப முடியுமா? அப்படி எல்லாம் ராஜாக்கள்லாம் இருந்திருக்காள். இப்படி சர்வதர்மமும் சொன்னாள். தர்மம் பிரவததஸ்ய சகால பிரத்யுபஸ்திதா யோ யோகினச்சந்தமித்யோ ரசவத்துவம் வந்துதான் புண்ணியகாலம். சந்தமிருத்யுவா பீஷ்மர். பீஷ்மர் குழந்தையா இருக்கிற போது குருகுலத்தில் கொண்டு போய் வசிஷ்டர் பரசுராமர் அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டாள் வித்யாபியாசத்துக்கு. கங்கை வித்யாபியாசம் ஆனதுக்கு அப்புறம் சந்தன விட்ட கொண்டு ஒப்பிச்சு விட்டு போயிட்டாள். பிறந்த உடனேயும் குழந்தைய கொண்டு போய் அங்க விட்டுட்டு போயிட்டாள். மறுபடியும் சந்தனூட்ட வல்ல கங்கை, சந்தனுடைய பத்னியான கங்கை. பீஷ்மரை மறுபடியும் ஊச்சி விட்டு அவ போயிட்டாள். உன்னோட இனிமே குடுத்தனம் பண்ண மாட்டேன்னு சந்தனூட்ட. பீஷ்மருக்கு 22 வயசாச்சு, நல்ல யௌவனம். சந்தனு காட்டுக்கு போயிட்டு வந்தாள். போயிட்டு வந்தவர் எழுந்திருக்காம படுத்துக்கிண்டு 10 நாள் ஆச்சு, எழுந்திருக்கவே இல்லை. ஒரு ரூம்ல படுத்துக்கிண்டு வருத்தப்பட்டு இருந்தாள். பீஷ்மருக்கு காரணம் தெரியல. அப்பாவை போய் நமஸ்காரம் பண்ணி ஏன் குதிரை மேல தாங்கள் 10 நாளா அறிந்து போகலே, ராஜ்ய காரியத்தை கவனிக்கலையே, வியாதி மிச்சாமி தே விபோ, உங்களுக்கு என்ன வியாதி, சிகிச்சை கால கொண்டு சிகிச்சை பண்ண சொல்றேன்னு பீஷ்மர் போய் காட்டாளா அப்பாவே. அதுக்கு சந்தனு பதில் சொன்னாளா, எனக்கு ஒன்றும் வியாதி ஒண்ணுமில்லை அப்பா, ஒரு கண்ணு ஒருத்தனுக்கு இருந்தா கூட அவனை பொட்டேங்கிறாள்டா சொன்னாளா. இதான் சொன்னாளா. என்ன அர்த்தம் நாள், ஒரு குழந்தை இருந்தா போராதான், நிறைய குழந்தைகள் இருக்கணுமா. அதை அப்படி ஜாடையா சொன்னார். பிள்ளைகிட்ட போய் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஒரு பொண்ணு பார்த்துனுவான்னு சொல்லுவ. அது ரசமா அந்த சப்தம். அப்படி சொல்லாம இப்படி ஜாடையா சொன்னாள். ஏதோ இவருக்கு விவாகத்துல இச்சை இருக்குன்னு புரிஞ்சு விட்டார் பீஷ்மர். உடனே சாரதி போய் காட்டாள். ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவனா, அப்பாவுக்கு தேர விட்டுற தேர சாரதி வயசானவர். அவனை போய் காட்டாள். என்ன அப்பாவுக்கு எங்கேயாவது கஸ்யாம் பாவோ மகாத்மனா, எங்க அப்பாவுக்கு எந்த பெண்ணிடத்துல ஆசை இருக்குன்னு இதாவது உங்களுக்கு தெரியுமான்னாள். தெரியும்னு சொன்னா அந்த தேரோட்டி. கார் டிரைவருக்கு தெரியாம தப்பு பண்ண முடியாது பெரிய மனுஷாலத்துல. உங்க ஷூட்டாட போனான்னா அவன் சொல்லுவான். அவனுக்கு தெரியாம என்ன ஒண்ணு, அவன் தானே ஓட்டிட்டு போயாகணும், இவன் தானே கொண்டு போய் நிறுத்துறான் கண்ட இடத்துல எல்லாம் திங்கிறதுக்கும் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும். அதனால அவனுக்கு தெரியும். அது மாதிரி சாரதியை காட்டாள். எனக்கு தெரியும்னு சொன்னாள். என்னன்னு காட்டாள். சில தினங்களுக்கு முன்பு காட்டுல வேட்டையாடிட்டு வரபோது உச்சைஸ்ரவஸ்ன்னு சொல்லி வேடர்களுக்கெல்லாம் தலைவன் ராஜா, அவனுடைய பெண் சத்தியவதியின் பேரு யோஜனகந்தி. 10 மைலுக்கு அவளுடைய வாசனை வீசுறது. அவளை பார்த்து உங்க அப்பா ஆசைப்பட்டாள். ராஜா ஆகினால உங்க அப்பா சக்கரவர்த்தி ஆகினால கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டான் உச்சைஸ்ரவஸ் பிதா. பந்துக்கள்லாம் வந்து தடுத்து விட்டாள். என்ன தடுத்தாள்னா, என்னடா இவளை கொண்டு போய் விளையாடா கொடுக்குறியே, ராஜாட்ட ஒரு வரம் வாங்கிட்டு கொடுனாலாம் பந்துக்கள். என்ன அஸ்யாம் யோ ஜாயதே புத்ரா சனோ ராஜா பவத்விதி, எங்க பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொல்லுனாலாம். அதுக்கு சொன்னாரா சந்தனு, நான் பீஷ்மனுக்கு தான் கொடுப்பேன், உங்க பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன்னாளா. கொடுக்க மாட்டேன்னு விட்டாள்.
அதனால அவ பொண்ணை கொடுக்க மாட்டேன்னா வேண்டான்னு உங்க அப்பா வந்துட்டான்னு நாளா. பீஷ்மர் நான் ராஜாவா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா கல்யாணம் வேண்டாம் நாளா. என்ன அந்த பிரேமை எப்படி ஏறுறது பாருங்க. நான் ராஜாவா இருக்கணும்னு அப்பா நினைச்சு தனக்கு வைஷயிகமான சுகம் வேண்டாம், விவாகம் வேண்டாம்னு சொன்னாளா? சொன்னாள். ஆமான்னா தான் தேர போட்டு இங்கிருந்து ஓடினாள். அந்த பிதாவுக்கு புத்தனிடத்தில் இருக்கிற அன்பு அத்தனை சக்தி. அதை கண்டுபிடிக்கிற புள்ளதான் அபூர்வம். எது தேர போட்டுன்னு ஓடினாள். அந்த உச்சைஸ்லோசனுடைய வேடனுடைய வீட்டுக்கு பீஷ்மர் ஓடி போய் நமஸ்காரம் பண்ணி, அந்த பெண்ணு அம்மா எங்க அப்பா தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தாள். சொன்னால் எனக்கு தெரியும் உங்களே பீஷ்மரை தெரியாம இருப்பேனான்னு சொன்னாள். நீங்க சந்தேகப்பட்டு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு வேணும்னு சொன்னீங்களா ராஜ்யம், எங்க அப்பா மாட்டேன்னாலாம் நான் பிரமாணமா கொடுத்துட்டேன் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கே இன்னைக்கேன்னு சொன்னாள். பீஷ்மர் சொன்னபடி நடப்பறனா அப்பவே உலகத்துக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் சரின்னு விட்டாள். உடனே அங்கிருந்து பீஷ்மர் திரும்பி தேரோட்டி அப்பாவுடைய தேரோட்டியை கூப்பிட்டு நீ அப்பாவை அழிச்சுன்னு போ பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டான்னு இதெல்லாத்தையும் சொல்லலை. இங்கேருந்து தேர்ல அழிச்சுன்னு போட்டால் சந்தோஷமா போனார் சந்தனு. தாம்பூலம் மூலம் கொடுக்குற சமயத்தில் ஒரு கழவர் இன்னொரு சங்கையை கிளப்பி விட்டார். உருவாடன் என்ன பீஷ்மர் சொன்னபடி நடந்து விடுவார். பீஷ்மருக்கு இப்ப நல்ல யௌவனம், கல்யாணம் ஆனா அடுத்த வருஷம் புள்ள பிறக்கும், இவருக்கும் புள்ள பிறக்கும். இவர் கழவர், இவருக்கு பிறக்கிற புள்ள பலகீனமா இருப்பான், பீஷ்மருடைய புள்ள பலிஷ்டனா இருப்பான். பீஷ்மருடைய புள்ள அந்த ராஜ்யத்தை என்ன கூடியும் பிடிங்கி விடுவோம்னு சொன்னாள். அதனால கொடுத்து பிரயோஜனம் இல்லடான்னு சொன்னாள். கொடுக்க மாட்டேன்னு. ரெண்டாவது முறையும் அவமானப்பட்டு திரும்பி வந்தாள். பீஷ்மர் அப்பா கல்யாணம் பண்ணி வர போறாள்னு பூர்ண கும்பமும் வாத்திய கோஷமும் வேத கோஷமா காத்துட்டு இருந்தாள். கண்ணுங்க நீருமா சந்தனு திரும்பி வந்தார். உடனே பீஷ்மருக்கு ரொம்ப தாப்பமா போயிடுத்து. தேரோட்டியை போய் கேட்டாள், இது மாதிரி சொல்லிவிட்டார்.